சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வீட்டின் லீஸ் பணத்தை திருப்பி தர மறுப்பது குறித்து வீடியோ வெளியிட்ட பெண்ணை வீட்டின் உரிமையாளர் அந்த பெண்ணின் செல்போனை பிடுங்கி அவரை மிரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. இது குறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வீடு லீஸுக்கு விட்டு 4 மாதங்கள் ஆகியும், அதாவது 4 லட்சம் பணத்தை கொடுத்து அந்த ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் பணத்தை திருப்பி கேட்டதால் ஹவுஸ் ஓனர், வீட்டின் உரிமையாளர் பணத்தை தராமல் இருக்கிறார். மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மின்சார இணைப்பு, குடிநீர் இணைப்பு ஆகியவற்றை தடை செய்து துண்டித்திருக்கிறார். இதனால் அந்த வீட்டில் இருந்த பெண் கை குழந்தையோடு 3 நாட்களாக இந்த இரண்டும் இல்லாமல், மின்சாரமும் இல்லாமல் நீரும் இல்லாமல் அவதிப்படுவதாக பேசி வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோவானது சமூக வலைதளத்தில் பரபரப்பாகி இருக்கிறது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தட்டான்குளம் தெருவில் செல்வராஜ் என்ற நபருக்கு சொந்தமான வீடு இருக்கிறது. இந்த வீட்டில் ஷாலினி கடந்த 1 வருடத்திற்கு முன்பு செல்வராஜ் என்ற நபரின் வீட்டிற்கு 4 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டிற்கு லீஸுக்கு வந்திருக்கிறார். இதனிடையே லீஸுக்கு வந்த நபர் வீட்டை காலி செய்ய போவதாக கூறிய நிலையில் பணத்தை திருப்பி கேட்டிருக்கின்றனர். இதற்கு சரிவர பதில் சொல்லாத அந்த வீட்டின் உரிமையாளர் செல்வராஜ் அடிக்கடி அவர்களிடம் சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் ஷாலினி புகாரும் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் ஒடுக்குப்பேட்டை போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் இருக்கிறார்கள். போலீசாரிடமே சென்று அந்த நபர் இது சிவில் சொத்து தகராறு, இதில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று கூறியதாகவும் தகவல் தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக அந்த பெண் குடியிருந்த வீட்டில் உரிமையாளர் மின்சாரத்தையும் குடிநீரையும் இணைப்பை துடித்து இருக்கிறார். தொடர்ந்து அந்த வீட்டினுள்ளேயே இருக்கக்கூடிய, குடியிருப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய, அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டில் குடியிருப்பவர்கள் இந்த பெண்ணிடம் நீங்கள் யாரும் பேசக்கூடாது, தண்ணீர் கொடுக்கக்கூடாது போன்ற விஷயங்களை செய்ததாகவும் அந்த பெண் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் அந்த பெண் மன உளைச்சலில் சமூக வலைதளத்தில் கை குழந்தையோடு இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். தட்டான்குளம் 10ஆம் நம்பர் வீடு, வண்ணாரப்பேட்டை பழைய வண்ணாரப்பேட்டை இருக்க வீடு. இது ஹவுஸ் ஓனர் பேர் செல்வராஜ். நாங்கள் 4,50,000 லீஸில் இருக்கோம். இப்போ லீஸ் காசு கேட்டோம், வீடு காலி பண்ணுறது, காசு தரல. கரண்ட்டு, தண்ணி, டைனேஜ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் 7 மாதம் குழந்தை இருக்குது. நாங்கள் ஸ்டேஷன்லேயே சொன்னோம், யார் சொல்கிறதே அவர் கேட்குற மாதிரி இல்லை. கரண்ட்டு போடாமல் வச்சுருக்காரு. எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் 2 நாளாக கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கு அரசாங்கம் தான் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் வீட்டை நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.